நீண்ட நெடிய தவத்திற்குப் பிறகு பரலோகத்தில் ஒரு பெரும் சஞ்சலம் ஏற்பட்டது. அசுரன் சூரபத்மன் தெய்வ லோகங்களையும் பூமியையும் அச்சுறுத்தினான். அந்த நேரத்தில் தேவர்கள் பெரும் கவலையுடன் பரமசிவனிடம் உதவி கேட்டார்கள். சிவபெருமான் தனது 3ஆம் கண் மூலம் தன் ஞானத்தால் ஒரு தீர்வை உருவாக்கினார். அந்த 3ஆம் கண் ஒரு தீயாக பொங்கியது. அந்த தீயிலிருந்து 6 பிரகாசமான தீச் சிந்துகள் தோன்றின. இந்த தீச் சிந்துகளை அக்னிதேவன் மற்றும் கங்காதேவி இணைந்து எடுத்துச் சென்றார்கள். அவர்கள் அந்த தீ சிந்துகளை ஒரு அற்புதமான இடத்திற்கு கொண்டு சென்றார்கள். அந்த இடம்தான் சரவண பொய்கை, கம்பளங்கள் சூழ்ந்த ஒரு தெய்வீக நீர்த்தடம். அங்கு அந்த சிந்துகள் 6 அழகான குழந்தைகளாக உருமாற்றமடைந்தன. இந்த 6 குழந்தைகளையும் கற்பிகைகளான கிருத்திகைகள் பராமரித்தார்கள். பிறகு பராசக்தியான பார்வதி தேவியே அவர்களை ஒரே ஒரு தெய்வமாக இணைத்தார். அந்த தெய்வம்தான் ஆறுமுகன், நம்முடைய முருகப்பெருமான். அவர் உருவானது ஒரே ஒரு நோக்கத்திற்காக, சூரபத்மனை அழித்து தீமையை நாசம் செய்வதற்காக. அவரது பிறவியே ஒரு பிரம்மாண்டம். ஞானத்திற்கும் சக்திக்கும் பரம அன்புக்கும் பிரதான வடிவம். இதுதான் முருகனின் அவதார ரகசியம். சிவனின் 3ஆம் கண்ணிலிருந்து பிறந்த ஞானத்தின் நெருப்பே இன்று நம் உயிரின் ஒளியாக விளங்குகிறார்.